ஏய் தட்டத தொட்றாதீங்க. குத்துவாச்சே தள்ளி நின்னுக்கலாம். தள்ளி 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 போய் பாத்தீங்க. இது தொட்டு ஆமா தொட்டு மட்டும் வைங்க. உங்களுக்கும் இந்த நோன்போட வைப் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சில வீடியோ கிளிப்ஸ் வந்து லைவ் சவுண்டோட ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 7வது நாள். இன்றைக்கி வந்து தைப்பூசம். ஸோ எல்லோரும் வந்து வீட்டில் இனிப்பு செஞ்சு கொண்டு வந்து வைக்கணும். அதே மாதிரி பூஜை பண்ணுறவங்களும் வந்து இனிப்பு செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க கொண்டு வந்த இனிப்பு எல்லாத்துக்குமே அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளும் அந்த இனிப்பு வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம கொண்டு போன இனிப்பை எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா வயசானவங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே வந்து இப்படி அவங்கவுங்க செஞ்சது கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்க வந்து கேசரி கிண்டி கொண்டு வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தங்க வந்து தினை மாவு, அப்புறம் வந்து சேமியாலே இனிப்பு செய்வாங்க, சேமியா கேசரி அது அந்த மாதிரி நிறைய இனிப்பெல்லாம் செஞ்சு கொண்டு வந்தாங்க. நமக்கு வீட்டில் செய்ய முடியலன்னா நம்ம அதை வந்து கடையில் கூட வாங்கிட்டு வந்துக்கலாம். இன்றைக்கி பாருங்கள் கோலம் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குது. வரைஞ்சது சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கலர் பண்ணதும் சூப்பராக இருக்குது. தைப்பூசம் வந்து விடுமுறையினால் இன்றைக்கி வந்து வழக்கத்துக்கு விட இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் வந்து குடும்பத்தோடு அப்படி வந்திருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் வந்து கொடுத்த இனிப்பு சாப்பிட்டு எல்லாம் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்திருந்தனால நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் வீடியோ மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து நின்று வீடியோ எடுத்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் நிற்க வச்சு வீடியோ எடுத்தேன். அப்புறம் ஒரு பிரதர் வந்துட்டு நீங்கள் எல்லாத்துக்கூடையும் நில்லுங்க, நான் வீடியோ எடுத்து தரேன்னு சொல்லி வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அப்படி வந்து நாங்கள் குரூப் வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். இதெல்லாம் வந்து லேட்டரான் வந்து நல்ல ஒரு சூப்பர் மெமரியாக இருக்க போகுது. தைப்பூசம் வந்து சிறப்பாக கொண்டாடியாச்சு. எப்படின்னு பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து என் ஹஸ்பண்டோட நான் வந்து எங்கள் ஊரில் திருப்பூரில் இருக்கிற திருமுருகன் பூண்டி முருகன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இப்போது சாயந்தரம் வந்து நிலாப்பிள்ளை நோன்பு இல்லை சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எல்லாத்துக்குமே இனிப்பும் பரிமாறியாச்சு. ஸோ நல்ல விதமாக இந்த தைப்பூசம் சிறப்பாக முடிச்சது. நிலாப்பிள்ளை நோன்பு வந்து தைப்பூசத்தன்னைக்கு முடியும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் தைப்பூசத்தன்னைக்கு அது முடியாது. தைப்பூசத்துக்கு அடுத்த நாள் இருக்கு இல்லையா, அன்றைக்கி தான் வந்து நிறைவு நாள். ஸோ இன்றைக்கி தான் இந்த நிறைவு நாளில் இந்த நிலாப்பிள்ளை நோன்புக்கு. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோம் நீங்களே பாருங்கள். இந்த நிறைவு நாள் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து டெய்லி ஒவ்வொரு சாப்பாடு கொண்டு வருவாங்க இல்லையா, அது மாதிரி இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து வெள்ளை சாப்பாடு வந்து சூடாக கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் பூஜை பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புளியோதரையும் அப்புறம் புளிக்குழம்பு பூண்டு குழம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ பூண்டு குழம்பு வந்து செய்வாங்க. அப்புறம் எல்லோரும் கொண்டு வந்துற சாப்பாடில் வந்து அந்த பூண்டு குழம்பு எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுப்பாங்க. நிலாப்பிள்ளை நோன்பு நிறைவு பண்ணுறதுக்காக பூண்டு குழம்பு கொடுக்குறாங்களா நீங்கள் யோசிப்பீங்க. ஆக்சுவலாக வந்து அந்த பூண்டு குழம்பு கொடுக்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நிறைய விதமான இனிப்புகள் வந்து சாமிக்கு வந்து படைப்பாங்க. ஸோ அந்த இனிப்பெல்லாம் சாப்பிட்டு சாமிக்கு வந்து வயிறு உப்புசம் ஆயிருங்களாமா, அதாவது அஜீரண கோளாறு ஆயிருங்களாமா. அதனால் முருகப்பெருமானுக்கும் முருகப்பெருமானோட பக்தர்களுக்கும் அந்த அஜீரண கோளாறு வந்து சரி பண்ணுறதுக்காக தான் இந்த தைப்பூசுக்கு அடுத்த நாள் வந்து இந்த பூண்டு குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. செஞ்சு நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, எல்லாத்துக்கும் அது பரிமாறணும். அதுதான் இந்த ஐதீகம். ஸோ இந்த நிறைவு நாள் அன்றைக்கி எல்லாத்துக்கும் பூண்டு குழம்பு கொடுப்பாங்க. ஸோ எல்லோரும் புளியோதரையும் அந்த பூண்டு குழம்பு வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க அந்த அஜீரணத்தெல்லாம் மாற்றிக்குவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மேலோட்டமாக பார்த்தா இது ஒரு சாதாரண ஒரு பூஜை மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இதில் நிறைய அர்த்தம் இருக்குது. உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி நிலாப்பிள்ளை நோன்பு கும்பிட்றாங்கன்னா மறக்காமல் நீங்களும் அதில் கலந்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஜி ஹேமாம்பிகா.